நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு வேலை எதுவும் செய்யாம இருக்கிறதுக்காக நம்ம கிட்ட டேட்னு அண்ணி போய் சொல்லிருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு நிலைமையில எந்த பொண்ணால இவ்வளவு தூரம் ஓட முடியும்னு சொல்லுங்க. சவிதா, இந்த காலத்து பொண்ணா இருந்துகிட்டு நீயே இப்படி எல்லாம் பேசுற? இந்த விஷயம் எனக்கு தெரியாமல்ல. இந்த நாள் அந்த நாள்னு சொல்றதெல்லாம் வெறும் பிரம்ம மட்டும்தான். இந்த காலத்துல பொண்ணுங்க என்ன செய்யறதில்ல சொல்ல? உண்மையும் மனசுக்கு தோணுதா? இன்னைக்கு நான் செஞ்சது ஒரு பீரியட்ஸ் டைம்ல ஒரு பொண்ணால செய்ய முடியாத காரியம்னு. இப்ப நீங்க கத்தி பேசுறதால நீங்க சொன்ன பொய்யொன்னு உண்மையாகாது. அண்ணி பொய் மட்டும் சொல்லலனா இவங்க பெரிய சோம்பேறி கூட. உனக்காக நான் இப்ப ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நீ சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. சரி போதும், நிறுத்து. இல்லங்க, இன்னைக்கு நான் இந்த விஷயத்த சும்மா விட போறதில்ல. சந்தியா, நான் உன்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கேன், எனக்கு யாராவது போய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்து வீட்டு வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னைக்கு நீ போய் சொல்லியிருக்க. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா இந்த மாதிரி நேரத்துல ஒரு பொண்ணால இப்படி ஓட முடியாது. அந்த வலியையும் வேதனையும் யாராலையும் தாங்கிக்க முடியாது. இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாவும் இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்பவுமே நான் போய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்படி போய் சொன்ன பிடிக்காதோ எனக்கும் அதே மாதிரி தான். நீ சொல்றது பொய் இல்லல்ல? அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு பொண்ணால எப்படி இவ்வளவு தூரம் ஓட முடியும்? அத்தை, அந்த நேரத்துல என்னோட வலியை விட உங்களோட உயிர் தான் எனக்கு பெருசாப்பட்டது. சரி, இன்னைக்கு நிச்சயம் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் புருஷன் தலைமையில கைய வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. இதுவரைக்கும் நீ சொன்னது எல்லாமே உண்மைதான்னு நிரூபி. சந்தியா, நீ சொன்னதெல்லாம் உண்மைனா நீ எதுக்கு பயப்படணும்? ஏன் சூர்யா தலையில அடிச்சு சத்தியம் பண்ண? நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லு. ஆமாங்க, நீ சொல்லுங்க. அண்ணன் மேல சத்தியமா சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன் சத்தியம் பண்றதுக்கு தயங்குறீங்க? இங்க பாருங்கக்கா, இவங்க எல்லாரும் உங்களை நம்புறதுக்காக சத்தியம் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லணும். அத்தை, நான் பீரியட்ஸ் நிரூபிக்கிறதுக்கு இப்ப நான் சத்தியம் செஞ்சாகணுமா? ஒருத்தவங்களோட மனசுல பொய் இருந்தா அவங்க பொய்யான சத்தியம் செய்யறது கூட தயங்க மாட்டாங்க. நீங்க என்னை இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, அதை தாங்கிக்க நான் தயார். ஆனா நான் சொன்னது உண்மை நிரூபிக்கிறதுக்காக யார் மேலேயும் சத்தியம் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. சரி, நீ போ. போய் சூர்யாவோட கடை மொத்தத்தையும் சுத்தம் பண்ணு. இன்னும் என்ன யோசிச்சிட்டு இருக்க? சமையல் வேலை தான் உன்னால செய்ய முடியாது.
இந்த வேலையாவது உருப்படியா செஞ்சு முடி. சூர்யா, அம்மா சொல்லுங்கம்மா. போப்பா. உன் பொண்டாட்டிய கடைக்கு கூட்டிட்டு போ. அங்கேயாவது உனக்கு உதவி பண்ணட்டும். சரிங்கம்மா. போ. அம்மா என்னம்மா இது? அவங்க சொன்ன பொய்யை ஏன் நீங்க விட்டுட்டீங்க? அண்ணிய திட்டுவீங்கன்னு பார்த்தா அவங்களை இப்படி போக விட்டுட்டீங்க. ஏன்னா அவ சொன்னதெல்லாம் உண்மை. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைனா அவங்க ஏன் சத்தியம் பண்ணல? அண்ணன் மேல சத்தியம் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சவிதா, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் எவ்வளவு முக்கியன்றது உனக்கு உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரியும். பொய் எது உண்மை எதுன்னு என்னால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு முறை அவ கண்ணை பாரு. அவ சொல்றதெல்லாம் உண்மைதான்னு உனக்கு தானாவே புரியும். சத்யா பாத்து. வாங்க. சரி, நான் கடைக்கு போறேன். என்னங்க என்னங்க, கண்ணை பார்த்தா எப்படி உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது? அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க கொஞ்சம் என் கண்ணை பாருங்களேன். என் கண்ணில் என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. விக்ரம், உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு எங்கேயும் ஓடி போக போறதில்ல. எதுக்காக இங்க நின்னுக்கிட்டு இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கடையில வேலை இல்ல? அம்மா, நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆனா இவ இங்க நின்று என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. இவ கடையில இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்குல்லம்மா. இவளை கடைக்கு கூட்டிட்டு போட்டுமா? சரி மீனாட்சி, போ. இன்னொரு விஷயம், அதுக்கு முன்னாடி மொட்டை மாடிக்கு போ. அங்க குப்பை நிறைய இருக்கு, அதையெல்லாம் சுத்தம் செஞ்சிரு. அதுக்கப்புறமா கடைக்கு போ. உங்க அம்மாவுக்கு எனக்கும் ஏதோ முன்ஜென்ம பகை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெயில்ல நான் மொட்டை மாடியில போய் சுத்தம் பண்ணணுமா? இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நான் கருப்பாயிடுவேங்க. அப்படி என்ன ஒத்து பாக்குறீங்க? உன்னோட கண்ணுக்குள்ள பார்த்தா போய் மட்டும்தான் தெரியுது. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. நான் கடைக்கு வரவே மாட்டேன். மொட்டை மாடியை சுத்தம் பண்ண, வீட்டை சுத்தம் பண்ண எப்பவும் வேலை தானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இன்னைக்கு கடைக்கு வந்திருக்கீங்கல்ல. வாங்க அண்ணி. வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே உங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. என்ன கவலை? சூர்யானா, நீங்க ரொம்ப அப்பாவி. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு படத்துல பார்த்தேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஹீரோ ஹீரோயினா ஒன்னா சேர்ந்து வந்தாங்கன்னா அந்த இடத்துல எந்த வேலையுமே ஒழுங்கா நடக்காதுன்னு சொன்னாங்க. சூர்யானா அந்த படத்துல வேற என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்துல ஹீரோ நாய்க்குட்டிய குளிப்பாட்டினாரு. சோப் எடுத்து நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினாரு. அது குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருந்தாராம். இத பார்த்த நாய்க்குட்டி கேப் கிடைச்ச உடனே ஓடி போயிடுச்சு. ஆனா ஹீரோ மட்டும் கைய சும்மா தேய்ச்சிக்கிட்டே இருந்தாரு. சூர்யானா, அதனால இன்னைக்கு வேலையில இங்க எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. சோட்டு, வர வர நீ அதிகமா பேசுற. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. சரி சரி, சிரிச்சதெல்லாம் போதும். போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணு போ. ஏய், அம்மா சீக்கிரமா கடையை சுத்தம் பண்ண சொல்லிருக்காங்கடா. சீக்கிரம் போ. சரி, நீங்க வாங்க நீ. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கலாம்.
பாத்தீங்களா நீ நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? சூர்யா ஸ்வீட் செய்யறதை விட்டுட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. சொட்டு ஆ, ஆ, இங்க வா. சொல்லுங்க என்னாச்சுன்னா? சொட்டு இத அவங்களுக்கு கூட அவங்கன்னா யாரு? பொண்ணு போட்டேன்னா அவங்கன்னா உன் அண்ணிக்கிட்ட போய் கொடுறா. நான் ஏன் கொடுக்கணும்? நீங்களே கொடுங்க. இப்ப புரியுது. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்ன செய்ய சொல்றீங்களா? எந்த சம்பந்தமும் இல்லாம நான் ஏன் எல்லா விஷயத்திலயும் மூக்கு நழைக்கணும்? நீங்களே போய் கொடுங்க. ம். ஏய் சொட்டு நீயே கொடுத்துரு. தம்பி பாத்தியா அதுக்குள்ள கஸ்டமர் வேற வந்துட்டாங்க. சீக்கிரம் போ. ம். எல்லாம் சூடா இருக்குண்ணே. இன்னைக்கு காலையில செஞ்சதுதான். அண்ணி இந்த கிளாஸ்ல இருக்க பாலை குடிச்சிடுங்க. இதுல மஞ்சள் எதுக்கு போட்டு கொண்டு வந்த? சூர்யாண்ணா ம்? இதுல எதுக்காக மஞ்சள் போட்டிருக்கீங்கன்னு அண்ணி கேக்குறாங்க. சொட்டு உங்க அண்ணிக்கிட்ட சொல்லு பால்ல கொஞ்சம் மஞ்சள் போட்டு குடிச்சா சின்ன சின்ன காயெல்லாம் சீக்கிரம் ஆறிடும். அண்ணி மஞ்சள் போட்டு பாலை குடிச்சா சின்ன சின்ன காயெல்லாம் ஆறிடுமா? இந்தாங்க குடிங்க. நீங்க இதை குடிங்க, நான் துடைக்கிறேன். அண்ணி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? ஆம் கேளு. நீங்க பார்க்க ரொம்ப அழகா லட்சணமா இருக்கீங்கல்ல. நீங்க எப்படி அந்த மாட்டு கிட்ட அவ்வளவு தைரியமா சண்டை போட்டீங்க? அந்த மாதிரி எத்தனை மாடு வந்தாலும் நீங்க கட்டுப்படுத்திடுவீங்கன்னு தோணுது. உண்மையிலேயே இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் அண்ணி. உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்காக புளியாசாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டேன். ஆமா, அந்த மாட்டு கிட்ட அப்படி சண்டை போட்டீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? அண்ணி நீங்க ஏன் கொஞ்சம் கூட பயப்படல? அப்போ எனக்கும் ரொம்ப பயமா இருந்தது. அப்போ நாங்க உங்களை பார்த்தேன். உடனே எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஏன்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா நீ எனக்காக பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டல்ல. உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் மட்டும் இல்ல அண்ணி, சூர்யா அண்ணா எப்பவுமே ஸ்வீட் பண்ணும்போது உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. சொட்டு ம். நான் போய் பக்கத்துல இருந்து ஸ்வீட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உன் கடையை பார்த்துக்கோண்ணே. அண்ணா கொஞ்சம் இருங்க. சூர்யாண்ணா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். டேய் நான் திரும்ப வர வரைக்கும் அண்ணி நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. அரை கிலோ ஜாங்கிரி கொடுங்களேன்.
தம்பி 1/2 கிலோ ஜாங்கிரி கொடுப்பா. ஜாங்கிரியா? ஐயோ கடவுளே, முடியலையே. ம், ம். இங்க வெயில் அதிகமா இருக்கு. நான் ஒழுங்கா கடைக்கு போயிருப்பேன். அத்தை தேவையில்லாம மொட்டை மடிய சுத்தம் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்ன எப்பவுமே எதுவும் செய்யறதில்ல. எங்களுக்கு மட்டும் எல்லா வேலையும் சொல்லுவாங்க. இப்படி வெயில வேலை செய்ய வச்சுட்டாங்க. இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்த அதுக்கப்புறம் பெரியாத்த மாதிரி நான் கருத்து போயிடுவேன். நான் என்ன செய்யறது? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? நான் பேசாம ஒண்ணு பண்றேன். ஒரு 1/2 மணி நேரம் இங்கே இருந்துடுறேன். நான் வேலை பண்றேன்னா இல்ல சும்மா இருக்கேனான்னு அத்தைக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படியோ மேல வந்து நான் என்ன பண்றேன்னு பார்க்க மாட்டாங்க. அதனால நான் பேசாம உட்காந்துக்கிறேன். ஐயோ இந்த வெயில் வேற. இந்த வெயிலால நான் கருத்துருவேன். ஆண்டவா, என்ன நடக்குதுங்க? இந்த வெயில்ல பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு மீனாட்சிக்கு நிச்சயமா தாகம் எடுத்திருக்கும். அவளுக்கு இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஆண்டவா, அம்மா ஏறவே முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினைச்சா என்னையே ஏமாத்திட்டு இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்காளா? இப்ப உனக்கு புரிய வைக்கிறேன்டி. எழுந்துரு. ஐயோ மழை 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 வந்துருச்சு. மழை ஒண்ணும் பெய்யலம்மா. உனக்காக மட்டும் பூகம்பம் வரப்போகுது. அந்த பூகம்பமே நான் தான். உண்மையிலே உன்னை ரொம்ப பாராட்டணும். பாராட்டணுமா? எத்தனையோ பேர் வேலையில இருந்து தப்பிக்கிறாங்க, பொய்ய சொல்றாங்க, ஏமாத்துறாங்க, மோசமான வேலை செய்யறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, உன்ன மாதிரி யாரும் நடிக்க முடியாது. இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி வெயில்ல யாராலையுமே தூங்க முடியாது. ஆனா இந்த இடத்துல போய் தூங்கி இருக்கியே, நீ செஞ்சிருக்கிற அந்த வேலையை பார்த்தா நிச்சயமா உன் மாமா ரொம்ப பெருமைப்படுவாரு. என்னோட மாமாவா? கும்பகர்ணன் தான். இன்னும் இங்க வெட்டியா நின்னுக்கிட்டு என்ன பண்ற? போ, சொன்ன வேலையை முதல்ல செய். போ. அத இங்க பெருக்கவா இல்ல பாத்திரத்தை கழுவவா? கீழே போ, பாத்திரத்தையாவது சுத்தம் பண்ண. அந்த வேலை மட்டும் முடியல, நீ உன் பிறந்த வீட்டுக்கு தான் போகணும். போடி. போறேன். என்ன பொண்ணு இவ? எனக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதுல என்ன இருக்கு? ஏய் சந்தியா,